வணக்கம். இது உங்கள் சிவி ஈஸோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின தரமான சூப்பரான மாசான ஃபினாலே அந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வேறு லெவலில் வெறித்தனமாக இருக்குது. நம்ம எதிர்பார்த்த நம்மளுடைய ஜாக்லின் தங்கப்புள்ள பயங்கரமாக வந்து ஒரு மாசான ஒரு என்ட்ரி கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி பற்றின ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது ஜாக்லின் எவிக்ட் ஆகும்போது ஒரு 2 பேர் பயங்கர பிரபலமானாங்க. நல்ல விஷயமா இல்லை, கெட்ட விஷயமா. ஏன்னா அவங்க எவிக்ட் ஆகும்போது எல்லாருமே கண்ணீர் துளியில் வந்து மிதந்துட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு மட்டும் ஒரு 2 பேர் மட்டும் சந்தோஷத்தின் உச்சிக்கு போய் சென்று ஒரு ஜாலியாக இருந்து அவங்க வெளியே போனதுக்கப்புறமா ஒரே குத்தாட்டம் தான். ஒரு குரூப்பே வந்து குத்தாட்டம் போட்டுச்சு. ஸோ நம்மளுக்கே அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும்? அதுவும் கோவாக்கங்கள் முக்கிய உறுப்பினர் இந்த ஜெஃப்ரி பண்ணால் எப்படி இருக்கும்? அவ்வளோலாம் இருந்துச்சுல்ல. அதுக்கு உண்டான விஷயங்கள் தான் இன்றைக்கி விஜய் சேதுபதி அதை கலாயப்பாரா அப்படின்னு நிறைய பேர் விஷயங்கள் வந்துச்சு. அதை செஞ்சார். அதாவது ஃபினாலே. ஆனால் நம்ம இதை செய்யணும். எப்படி செய்யணும்? சுருக்குன்னு குத்தணும், ஆனால் வெளியில் தெரியக்கூடாதுன்ற மாதிரி குத்துனார். ஏன்னா எல்லாருமே வந்துட்டாங்க. வந்தவொடனே பார்த்தார், ரொம்ப ஹாப்பியானார். அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஒருத்தங்க மிஸ் ஆகிற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு. ஆமாம், யார்? ஜாக்லின். இப்படி பார்த்துட்டு ஜெஃப்ரியை பிடிச்சார். ஜெஃப்ரி, என்ன ஜாக்லினை கூப்பிட்டுலாமா அப்படின்னு. கூப்பிடலாம் சார் அப்படின்னாரு அவர். அப்படியே சத்யாவும் கூட இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு உறுத்துது. சத்யான்னு பேர் அவர் சொல்லவே இல்லை. அவரு கூட இருந்துச்சு. கூப்பிடுங்க சார் அப்படின்னு. ஏன்னா வாங்கின அடி அந்த மாதிரி. அதாவது ஊமக்குத்துன்னு சொல்லுவாங்க. அதை தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தது. அதாவது மேலே படாது, ஆனால் குத்து செம்மையாக வலிச்சிருக்கு அந்த மாதிரி. ஸோ அதை கேட்டோடனே எனக்கு செம்ம சிரிப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜாக்லின் வந்தாங்க. சூப்பராக பேசினார், நிறைய விஷயங்கள் சொன்னார். நீ இந்த முடிவு எடுப்ப நான் சத்தியமாக நினச்சே பார்க்கலாமா? ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டோம், எதுக்காக நம்ம எடுக்கணும்? நீ இல்லாமல் எடுத்த பற்றியா? அது செம மாசமாக. அதே மாதிரி முத்து சொன்னார்னு நினைக்கிறேன். நீ அந்த பயத்தை ஜெயிச்சிட்டா அப்படின்னு. அது உண்மையிலே எனக்கு அது என்ன அந்த கராத்தே கிட்டில் சொன்னார். அந்த கராத்தே கிட் மூவியில் கூட அந்த பையன் லாஸ்ட்டாக தான் சொல்லுவான், எனக்கு இந்த இடத்த விட்டு போகும்போது நான் அந்த பயத்தை வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு. நீ செஞ்சிட்டம்மா, உண்மையிலே நான் உங்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள பயங்கரமாக வந்து பாராட்டு தெரிவிச்சிருந்தார். செம்ம மாசாக இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. அதாவது அந்த ஜாக்கில் வர வைக்கும்போது இவங்க 2 பேரும் கலாய்ச்ச விஷயங்கள் செம்மையாக இருந்துச்சு. அவங்க மூஞ்சே வந்து ஒரு மாறி ஆகிடுச்சு. அதுவும் அவங்க வந்துட்டு கூப்பிடுன்னு சொன்னது வந்துட்டு, அதாவது வந்து வெளியில் ட்ரெண்டிங் ஆகி அந்த பழைய விஷயத்தை வந்துட்டு அழிச்சிடாதா, ஏன்னா நாங்கள் ரொம்ப அடி வாங்கிட்டோன்ற மாதிரி இருந்தது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.